ஹாய். எங்கள் ஊரில் நாங்கள் டெய்லி பார்க்குற காட்சி தாங்க இது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன குளம் இருக்கிறதால அந்த குளம் நிறைய பிங்க் கலரில் தாமரை பூ காலையிலேயே பூத்திருக்கும். காலையிலேயே இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இவர் டெய்லி காலையில் வந்து இந்த பூக்கள் இலைகளை எல்லாம் பறிச்சுட்டு போவார். எங்கள் ஊரில் கடைகளில் மீன் இறைச்சி எல்லாம் இந்த இலையில வச்சு தான் பொதிஞ்சு தருவாங்க. தாமரை பூக்களை சாமிக்கு மாலை கட்ட யூஸ் பண்ணுவாங்க. காலையில் இயற்கை காட்சிகளோட பறவைகளின் இனிமையான ஒலிகளும் சூரிய கதிர்கள் இலை பூக்களின் மேல் விழுவதும் கொள்ளை அழகுங்க. இந்த பூக்களோட நறுமணத்தால தான் காலை வேளையே இனிமையாகிறதுங்க. பகவான் விஷ்ணுவின் கையில தாமரை பூ இருப்பதை நாம பார்க்குறோம். தாமரை பூ மலருது, ஆனா நிரந்தரமா இருக்காது. பணமும் தாமரை பூ போல எங்கேயும் வளரக்கூடியது, ஆனால் எப்போதும் ஒரே இடத்துல இருக்காது என்பதை செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தாமரையின் மீது அமர்ந்திருப்பதாக சித்தரிக்கப்படுகிறது. மனிதன் இரவு தூங்கி காலையில கண் விழிக்கிற மாதிரி தாமரை பூக்களும் மாலையில தன் இதழ்களை மூடி காலையில தான் மலருது. தாமரை பூ நமக்கு உணர்த்தும் உண்மை என்னன்னா, சேறு இல்லாமல் தாமரை இருக்க முடியாது இல்லையா? அதுபோல துன்பம் இல்லாமல் நாம மகிழ்ச்சியா இருக்க முடியாது. நம் துன்பங்களை ஆழமா பார்த்தா அதை பற்றிய புரிதல் நமக்கு கிடைக்குது. இது மகிழ்ச்சி மலர வாய்ப்பளிக்குது. தாமரையின் அழகு உண்மையிலேயே சேற்றிற்கும் ஒரு மதிப்பை கொடுக்கிற மாதிரி நமக்கு வரும் துன்பங்களும் நம்மை செதுக்கி நமக்கு முடிவில் மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். அதனால நீங்களும் தாமரை பூ போல இருங்க. உங்கள் இதயத்தின் அழகு பேசட்டும். உங்கள் சுயமதிப்பை நீங்கள் சந்தேகிக்கும் போதெல்லாம் தாமரை பூவை நினைவில் கொள்ளுங்கள். இந்த காலை பூக்களைப் போல உங்கள் நாள் துடிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும். இந்த காலத்துல காண கிடைக்காத சில அரிய காட்சிகளை எல்லாம் என் வீடியோக்கள்ல தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வரீங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.